பூஷம் நட்சத்திரம். பூஷம் நட்சத்திரத்தின் மாயக்கதை. நட்சத்திரத் தோட்டங்களில் தெய்வீகத் தாய்கள் அமைதியில் தாலாட்டும் இடத்தில் ஒரு ஒளி மலர்கிறது. அது திகழவல்லது அல்ல, போஷிக்கவல்லது. அந்த ஒளி தான் பூஷம். எல்லா நட்சத்திரங்களிலும் மிகவும் மங்களகரமானது. அது புகழ் தேடாது, ஆனால் பாதுகாப்பும் பராமரிப்பும் சக்தியையும் அளிக்கிறது. இதன் தெய்வம் பிரஹஸ்பதி, தேவர்களின் குரு. அவர் தர்மத்தை சொல்லும் நபர் அல்ல, அவர் கருணையால் வாழ்த்தும் குரு. பூஷம் என்பது பிரபஞ்சத்தாயின் மார்பகம். அது ஆன்மாக்களுக்கு நிலைத்தன்மை, அமைதி, உறுதி என உணவளிக்கிறது. அது ஒரு தெய்வீகத் தாயின் மடியில் போல் அங்கே துன்பங்களும் தூங்கிச் செழிக்கின்றன. தேவர்கள் கேட்டனர், நீ தீயோ இடியோ போல் ஒளிவிடாமல் அமைதியாக இருக்கிறாய், ஏன்? பூஷம் மெதுவாக பதிலளித்தது, ஏனெனில் எல்லா சக்தியும் ஒலிக்க வேண்டும் என்பதில்லை. சில சக்திகள் அமைதியாக காக்கின்றன. நான் தீ அல்ல, நான் குணப்படுத்தும் பாலை. இவ்வாறு பூஷம் நட்சத்திரமானது போஷிப்பு, ஞானம், பக்தி மற்றும் அமைதியான வலிமையின் நட்சத்திரமாக மாறியது. தர்மம் சுவாசிக்க இந்த நட்சத்திரம் தேவை. பூஷம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள். சின்னம் பசுவின் மார்பகம், தாமரை பூ தெய்வம், பிரஹஸ்பதி தேவர்களின் குரு. ஆட்சி கிரகம் சனி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, கடமை. தோற்றங்கள் பராமரிப்பு, காப்பு, நிவாரணம், தன்னலமற்ற சேவை. குணம் சத்துவம், தூய்மை, சமநிலை, உள்ளார்ந்த அமைதி. நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.